திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக மிக எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் நம்ம பல பதிகங்களை பயிற்சி பண்ணி கொண்டிருக்கின்றோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது 5ஆம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய மாசில் வீணையும் என்கின்ற அற்புதமான பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். இந்த சிவாயம் சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்து எளிமையான பதிகங்களோடு நம்ம பயிற்சி பண்ணலாம். இப்போ இந்த பதிகம் தோன்றிய வரலாறு பற்றி ஒரு சிறு குறிப்பை பார்த்துவிட்டு அப்புறம் ஒவ்வொரு பாடலுக்கான பொருளை நம்ம பார்க்கலாம். பொருளை நன்றாக உணர்ந்து அதற்கு பின் பதிகம் பயிற்சி பண்ணுவது மிகவும் உயர்ந்த ஒரு காரியம். அந்த இறை உணர்வுக்கு ஈடாக எந்த உணர்வுமே கிடையாது. அதனால் பொருளை நீங்கள் நன்கு கேட்டு அதன் பின் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ண வேண்டும். பல்லவ மன்னன் தனது மந்திரியையும் காவலர்களையும் திருநாவுக்கரசரை விசாரணை செய்ய அழைத்து வர அனுப்பினான். திருவதிகை சென்ற அமைச்சர் திருநாவுக்கரசரை சந்தித்த போது அவர் நாமார்க்கும் குடியல்லோம் என்று முழங்கினார். தான் துறவி என்பதால் எந்த அரசரின் ஆணையையும் தன்னை கட்டுப்படுத்தாது என்றும் தான் எவருக்கும் குடிமகன் அல்லன் என்பதையும் தெரிவித்த திருநாவுக்கரசர் முதலில் மன்னனை காண மறுத்தார். அவரை அழைத்து செல்லாவிடின் தங்களுக்கு ஆபத்து நேரிடும் என்று அவரிடம் அமைச்சர் தெரிவித்த போது அமைச்சர் தங்களது உயிரினை காப்பாற்றுமாறு வேண்டினார். அவர்களுடைய உயிரை காப்பாற்றும் பொருட்டு நாவுக்கரசர் பெருமானை தங்களுடன் வருமாறு வேண்டவே தன்னால் மற்றவர்க்கு துன்பம் ஏற்படக்கூடாது என்ற நல்லெண்ணத்துடன் தனக்கு ஏற்படும் வினைகளுக்கு சிவபெருமான் துணையாக இருப்பார் என்ற நம்பிக்கையுடன் நாவுக்கரசர் அவர்களுடன் மன்னனை சந்திக்க சென்றார். இதனிடையில் சமணகுருமார்கள் நாவுக்கரசரை நீற்றறையில் என்றால் சுண்ணாம்பு காலவாயில் இடுவதே அவர் செய்த குற்றத்திற்கு உரிய தண்டனை என்று மன்னனிடம் கூறவே மன்னனும் அந்த தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டான். நீற்றறையின் உள்ளே அடிகளாரை இருத்தி வெளியே தாளிட்டு காவலுக்கு ஆட்களையும் மன்னன் நியமித்தார். நாயனார் ஈசன் அடியவருக்கு துன்பங்களும் வருமோ என்ற நம்பிக்கையில் நீற்றறையின் உள்ளே அமர்ந்தபடியே இந்த பதிகத்தை பாடினார். இப்பொழுது இந்த பதிகத்தின் முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். மாசில் வீணையும் என்று தொடங்கும் இந்த முதல் பாடலின் பொருள்: எனது தந்தையாகிய இறைவனின் திருவடி நீழல் செவிக்கு மிகவும் இனிமையான வீணையின் குற்றமற்ற நாதம் போலவும், மாலை நேரத்தில் ஒளி வீசி உடலுக்கும் கண்ணுக்கும் புத்துணர்ச்சி தரும் நிலவொளி போலவும், நாசிக்கு புத்துணர்ச்சி தரும் தென்றல் காற்றினை போலவும், உடலுக்கு மிதமான வெப்பம் தரும் இளவேனில் காலம் போன்றும், வண்டுகள் மொய்க்கும் மலர்கள் கொண்ட குளத்தின் குளிர்ந்த நீரினை போல் வாய்க்கு இனிமையாகவும் இருக்கின்றது. இரண்டாவது பாடலுக்குரிய பொருள்: நமச்சிவாய மந்திரமே நான் அறிந்த கல்வியாகும். நமச்சிவாய மந்திரமே அந்த கல்வியால் நான் பெற்ற ஞானமும் ஆகும். நமச்சிவாய மந்திரம்தான் நான் அறிந்த வித்தையாகும். நமச்சிவாய மந்திரத்தை என்னா இடைவிடாது சொல்லும். இந்த நமச்சிவாய மந்திரம்தான் வீடு பேற்றை அடையும் வழியாகும் என்று கூறுகின்றார். மூன்றாவது பாடலுக்குரிய பொருள்: சிவபிரானின் அடியாராக இல்லாதவர்கள் சிவபிரானின் அடியார்களை அணுகி அவர்களிடம் இருந்து உய்யும் வழியினை அறிந்து கொண்டு அந்த வழியில் செல்ல மாட்டார்கள். அவர்கள் சிவபிரானுக்கு மீளா அடிமையாக இருந்து மெய்ப்பொருளை உணர மாட்டார்கள். அவர்களது செவிகள் உட்குழி இல்லாத காரணத்தால் அவர்கள் சிவபிரானின் நாமத்தை கேட்டிலர் போலும். அவர்களின் வாழ்க்கை எந்த பயனையும் அடையாமல் வீணாக கழிகின்றது என்று கூறுகின்றார். நான்காவது பாடலுக்குரிய பொருள்:
நாணம் இல்லாதவர்களே, துன்பம் தரும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் சாதித்தது என்ன? இறப்பு தவிர்க்க முடியாதது என்பது சான்றோர் வாக்கு. பார்க்கடலில் பொங்கி வந்த விடத்தை உண்டு உலகினை பாதுகாத்த சிவபிரான் கைவிட்டால் நமது உடல் அனைவரும் பழிக்கத்தக்க பொருளாக, இழிந்த பொருளாக மாறிவிடும். உயிரற்ற உடல் அனைவராலும் வெறுக்கத்தக்கது என்பதால் சிவபிரான் அருளால் இனி வரும் பிறவியையும் அதனால் நிகழப்போகும் இறப்பையும் தடுத்து பேரின்பம் அடைய நாம் முயற்சி செய்ய வேண்டும். 5வது பாடலுக்குரிய பொருள்: சிவபிரானின் பொன்னார் திருவடிகளை தங்களது கைகளால் பூக்கள் தூவி வழிபாடு செய்யாதவர்களும், தங்களது நாவினால் சிவபிரானது திருநாமத்தை சொல்லாதவர்களும், தங்களது வாழ்க்கையை தங்களது உடலில் வளர்ப்பதற்காக உணவினை தேடி அலைந்து வீணாக கழித்து இறுதியில் தங்களது உடலினை காக்கைக்கும் கழுகினிக்கும் உணவாக அளிப்பதை தவிர பயனான காரியம் ஏதும் செய்வது இல்லை என்று கூறுகின்றார். 6வது பாடலுக்குரிய பொருள்: சிவபிரானின் திருவுருவங்கள் அவனை அடையாளம் காட்டும் சின்னங்கள், அதாவது நந்தி வாகனம், நந்தி கொடி, அணியும் திருநீறு, உருத்திராக்கம் ஆகியவை. அவனை வழிபடுவதற்கு உரிய சைவ நெறி, அவனது நேர்மை குணம் ஆகியவற்றை நாம் அறிந்து கொள்ளுமாறு வேதங்கள் 1000 முறைகள் கூறியிருந்தாலும் உங்களது மனத்தில் அந்த உண்மைகள் ஏன் புகுவதில்லை? நீங்கள் அவற்றினை உணரக்கூடிய பொறிகள் ஏதும் இல்லாமல் இருப்பது ஏன் என்று கூறுகின்றார். 7வது பாடலுக்குரிய பொருள்: தன்னை வாழ்த்துவதற்காக வாயினையும் தன்னை நினைப்பதற்காக நெஞ்சத்தினையும் வணங்கி வழிபட தலையையும் தந்த தலைவனான சிவபிரானை நல்ல நறுமணம் மிக்க சிறந்த மலர்கள் கொண்டு வழிபடாமல் வீணாக எனது வாழ்நாளில் பெரும் பகுதியை கழித்து விட்டேனே என்று கூறுகின்றார். 8வது பாடலுக்குரிய பொருள்: சித்திரம் பாவைகள் போன்ற அழகான பெண்களின் தொடர்பினை விட்டுவிட்டு இறைவனை தொழுது போற்றி நிற்கும் என்னை எனது இழிந்த மனது மறுபடியும் மறுபடியும் உலக சிற்றின்பங்களில் ஆழ்த்துகின்றதே என்று கூறுகின்றார். 9வது பாடலுக்குரிய பொருள்: உள்ளம் நெகிழ்ந்து சிவபிரானை வழிபடுவார் மனதில் புகுந்து உறையும் பொன் போன்ற சடையினை உடைய சிவபிரான் பொய்மையாளர் செய்யும் வழிபாட்டினை உணர்ந்து அவர்களின் மடமையை நினைத்து அவர்களை நாணி அவர்களை நோக்கி ஏளன நகையுடன் சிரித்து நிற்பான் என்று கூறுகின்றார். 10வது பாடலுக்குரிய பொருள்: சிவபிரான் அரணிக்கட்டையில் தீ போலவும் பாலினில் நெய் போலவும் சாணை பிடிக்கப்படாத மாணிக்க கல்லில் பிரகாசம் போலவும் நமது கண்களுக்கு புலப்படாமல் நிற்கின்றான். ஆனால் நமக்கும் அவனுக்கும் இடையே இருக்கும் ஆண்டவன் பக்தன் என்ற உறவாகிய மத்தினை நட்டு உணர்வு என்னும் கயிற்றினால் அந்த மத்தினை இறுக்கமாக கட்டி கடைந்தால் இறைவன் நமது முன்னே வந்து தோன்றுவான். மிகவும் அற்புதமான பொருள் இந்த பதிகத்தை நாம் பார்த்தோம். முடிவாக திருநாவுக்கரசரை சுண்ணாம்பு காலவாயில் இட்டு கதவை மூடிய பின் அவர் உள்ளே இருந்து மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தை பாடி சிவானந்த வெள்ளத்தில் ஆழ்ந்தார். பின்பு 7 நாட்கள் சென்ற பின் சமணர்களை அழைத்த மன்னவன் நீற்றறையை திறந்து பார்க்குமாறு உரைத்தான். சிவானந்த பெருக்கினால் திளைத்து பதிகம் பாடிக்கொண்டு இருந்த நாவுக்கரசர் அடிகள் எந்த குறையும் இன்றி மகிழ்ச்சியுடன் இருந்ததை கண்ட சமணர்கள் என்ன அதிசயம் என்று முதலில் வியப்படைந்து கூறினார். எதிரியான நாவுக்கரசர் இரவாது பிழைத்து இருந்தது அவர் சமண சமயத்தை சார்ந்து இருந்த போது கற்ற மந்திர சாதகம் என்று சமாதானம் அவர்கள் செய்து கொண்டு அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை யோசித்தார்கள். கடம்பூர் கரக்கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பாடியதற்கு ஏற்ப நாவுக்கரசரின் வாழ்க்கையில் இறைவன் நிகழ்த்திய அதிசயம்தான் இந்த நிகழ்வு. மிகவும் அற்புதமாக இந்த பதிகத்தின் உடைய பொருளை பார்த்தோம்.
அடுத்து இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். இந்த பதிகத்தின் உடைய பண் இந்தளம், ராகம் மாயா மாளவ கௌளை. இப்பொழுது 5ஆம் திருமுறையில் இருந்து திருநாவுக்கரசர் பெருமான் அருளிய மாசில் வீணையும் என்கின்ற அற்புதமான ஒரு பதிகத்தை நாம் பயிற்சி பண்ண போகின்றோம். சுண்ணாம்பு நீற்றறையில் திருநாவுக்கரசர் பெருமானை இட்டபோது அவர் ஆனந்த வெள்ளத்தில் போற்றி பாடிய பதிகம் இந்த பதிகம். இந்த பதிகத்தின் உடைய பண் இந்தளம், ராகம் மாயா மாளவ கௌளை. மிகவும் எளிதான பதிகம்தான். எந்த வயதினரும் மிகவும் எளிதாக பயிற்சி பண்ணக்கூடிய பதிகம். இப்பொழுது நாம் இந்த பதிகத்தை பயிற்சி பண்ணலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவீச்சையும் நமச்சிவாயவே நாதவிழ்ந்தே தூமே நமச்சிவாயவே நானவின்றேள் தூமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. ஆளாகாரார் ஆனாரை அடைந்துய்யார் மீள ஆட்செய்து மெய்மையும் நேர்கிலார் தோளாத சூரையோ தொழும்பர் செவி வாழமாய்ந்து மண்ணாகி கழிவரே. நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர் நாணிவீர் சூடலை சேர்வது சொல் பிரமாணமே. கடலின் நஞ்சமுது உண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்து ஊர்மூனி பண்டமே. பூக்கை கொண்டரன் பொன்னடி போற்றிலார் நாக்கை கொண்டரன் நாமம் நவில்கிலார் ஆக்கை கேயிரை தேடியலாமந்து காக்கை கேயிரை ஆகி கழிவரே. குறிகளும் மடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதிலும் பொறியிலீர் மனம் என் கொல் புகாததே. வாழ்த்தவாயும் நினைக்கமட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித்துதியாதே வீழ்த்தவாவினையேன் நெடுங்காலமே. எழுது பாவை நல்லார்த்தீரம் விட்டு நான் தொழுதி போற்றி நின்று ஏனையும் சூழ்ந்து கொண்டு தொழுது போற்றி நின்றேனையும் சூழ்ந்து கொண்டு உழுத சால்வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சமீது என் படுகின்றதே. நெக்கு நெக்கு நினைபவர் நெஞ்சுளே புக்கு நேர்க்கும்
பொன்னார் சடை புண்ணியன் பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நீர்ப்பவர் அவர் தம்மை நாணியே வீரகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டுணர்வு கையேற்றினால் முருக வாங்கே கடைய முன்னேற்குமே வீரகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவு கோல் நட்டுணர்வு கையேற்றினால் முருக வாங்கே கடைய முன்னேற்குமே முருக வாங்கே கடைய முன்னேற்குமே. திருச்சிற்றம்பலம். மிகவும் அற்புதமான இந்த பதிகத்தை நாம் தினமும் பயிற்சி பண்ணி இறையருள் பெறுவோம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்து எளிமையான இனிமையான பதிகங்களோடும் எளிதான ராகத்தோடும் அமைந்த பதிகங்களோடு நம்ம மீட் பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.